ஐஎன் ஸ்குவாட் நான் தான் வாக்குமே எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆரம்பமே அலக்களிப்பா. இன்னும் எங்கே உட்காந்துக்கிறீங்களா? எங்கேயும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தான். நீங்கள் பாருங்கள் என் ஸ்குவாட், நம்ம போகிற ரயில் இப்போ வந்துடுச்சு. அந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்க்குறீங்களா? பெங்களூருக்கு எங்கள் ஸ்குவாட். என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நம்ம ட்ராவலுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேங்க என் ஸ்குவாட். என்ன திங்ஸ் கேட்குறீங்களா? அது சர்ப்ரைஸுங்க. நான் உங்களுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அதோட பெங்களூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்துங்கிறோன்னா, நம்ம திப்பு சுல்தான் கட்டின ஒரு ஃபோர்ட்டு தான். அந்த ஃபோர்ட் வந்து எல்லாம் மரக்கட்டையிலேயே செஞ்சுக்கிறாங்களாம். 1981 செஞ்சுக்கிறாங்க. அந்த போர்டு வந்து முன்னாடி கீது என் ஸ்கோட. அந்த போர்டு உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். என் ஸ்கோட இதுதான் இதில் எழுதிங்க பாருங்கள். 1981 திப்பு சுல்தான் அவங்க அந்த காலத்தில் கட்டினது. இது எல்லாமே வுட்டன்லேயே செஞ்சுக்கிறாங்க. அந்த ஃபோர்ட் வந்து காட்டுறேங்க என் ஸ்குவாட். அப்படியே பாருங்க என் ஸ்குவாட் தான். இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வெங்கட்ரமணா கோவில் இருக்குது என் ஸ்குவாட். இது பக்கத்துலேயே அந்த காலத்துலேயே ரிலீஜியன் நம்ம வேலூர் ஃபோர்ட்டில் சொன்னோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயே இங்கேயும் ரிலீஜியன் பார்க்காமலாம் வாழ்ந்துக்கிறாங்க. இந்த ஃபோர்ட் தாங்க என் ஸ்குவாட். அந்த எல்லாம் இந்த தூணில் இருந்து எல்லா இதுவுமே மரக்கட்டையிலேயே செஞ்சுக்கிறாங்களாம். ஒரு இது கூட ஸ்டோனு அது இது எதுவுமே இல்லை. இதுக்கு ஃபீஸ் நீங்கள் கட்டணுன்னா 20 ரூபா கட்டணும் என் ஸ்குவாட். இது எங்கே இருக்குதுன்னா, பெங்களூர் சிட்டி மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே. அது அப்படி இல்லைன்னா பெங்களூரில் இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கிட்டே என் ஸ்குவாட். போய் பாருங்களேன். பாருங்கள் என் ஸ்குவாட் எல்லாமே அப்படியே வுட்டிலே செஞ்சுக்கிறாங்க. அந்த இதுவும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள், எல்லாமே வுட்டே என் ஸ்குவாட். எல்லா டிசைனும் வுட்டிலே. இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே 2 ரூம் மாதிரி இருக்குது. உள்ள மியூசியம் மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படியே பாருங்கள் என் ஸ்குவாட். ஏன் ஸ்குவாட் நம்ம மியூசியத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம். அங்கே என்னடா இருக்குதுன்னு பார்த்தா, முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலோட்னு போர்டு இருந்துச்சு. சரி, நம்ம ஒரே ஒரு கிளிப் மட்டும் அந்த செக்யூரிட்டி எனக்கு தெரியாமல் எடுத்துன்னு ஸ்குவாட். உள்ளே வந்து திப்பு சுல்தான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு சில ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருந்துச்சு என் ஸ்குவாட். அதுக்குள்ளே வந்து திப்பு சுல்தான் அவர்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள், அந்த ஸ்குவாடெல்லாம் இருந்துச்சு என் ஸ்குவாட். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டோன்லேயே கல்லிலே கட்டிங்கிறாங்க என் ஸ்குவாட். மற்றதெல்லாம் டிசைன் எல்லாமே அந்த வுட்டில் தான். போய் பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த படிக்கட்டு ஏறி நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரூம் கூட, இங்கே ஒரு அப்படியே அங்கே இருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி. அங்கேருந்து இப்போ இந்த பக்கம் இங்கே ஒரு ரூமு, அந்த பக்கம் ஒரு பால்கனி, இங்கே ஒரு பால்கனி கூட. அந்த பால்கனிக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே சைடு அந்த சைடும் சேம். இது இங்கேருந்து சேம் இங்கேருந்து அந்த சைடு நம்ம முன்னாடி என்ன பார்த்துக்கோ அதே பால்கனி சேம் அதே டிசைன் எல்லாமே உள்ளே செஞ்சுருக்காங்க. எல்லாமே மரத்தில் சொல்லுவாங்க. அந்த என்ன மரம்னா பைன் மரமும் அந்த டியூப் மரம் வரும். அந்த மரத்தாலேயே இந்த நூல் அமௌண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணி நீங்கள் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், எந்த டிசைனில் அந்த ஹோல் இதுவும் இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தாங்க பின் சைடும். அந்த சைடு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா எல்லாம் கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்கு முன்னாடி அந்த வெங்கடேஸ்வரன் கோயில் சொன்னல அது இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் இதெல்லாம் அந்த வுட்லெஸ் இதெல்லாம் அந்த ஃபோர்ட்டோடைய இந்த சைடில் இருக்கக்கூடிய செவரியன்ஸ் கூட. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே கோயில், அதுக்கு பின்னாடி கார்டனு, அதுதான் என் சொல்கிறேன். இங்கே முன்னாடி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பெங்களூர் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு அப்படியே அதுக்கு பக்கத்தில் தாங்க என் கூட இந்த ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி கேட்டாண்டியே ஸ்கேன் பண்ணி 20 ரூபா ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு பே பண்ண சொல்கிறாங்க. அது இங்கே பே பண்ணிவிட்டு டைரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா சேம் முன்னாடி எப்படி அந்த டிசைன் இருந்துச்சோ அதே மாதிரி பின் சைடும் சேம் டிசைனு நீங்கள் பார்த்துட்டு போகலாம் என்ஸ் கூட. அவ்வளோதான் என்ஸ் கூட.